நான் தான் போக வேண்டாம்னு சொன்னேன். அதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அந்த சித்திரக்குள்ள இசபெல்ன்ற பொண்ண தூக்கிட்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுல ஒருத்தர் கூட இல்ல. அந்த பொண்ண அவன் பலி கொடுக்க போறான். மரத்துக்கு அடியில இருக்கிற பாதாள உலகத்துக்கு அவன் யார கூட்டிட்டு போனாலும் திரும்பி வர முடியாது. இதுதான் இந்த கதையோட முடிவு. எப்படி இந்த கதை பிடிச்சிருந்ததா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நீ சொன்னது கதை மாதிரி தெரியல, நிஜமா நடக்க போற சம்பவம் மாதிரி தெரியுது. இங்கதான் அந்த சித்திரக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். என்னது சுத்துறானா? ஆமா, அந்த சித்திரக்குள்ளனுக்கு சூனியக்காரங்களை கண்டாலே பயம். எதுக்கு ராத்திரி நேரத்தை தேர்ந்தெடுக்கறாங்க? பௌர்ணமி ராத்திரி, அதாவது அன்னைக்கு நிலவு வந்து பட்ட பகல் மாதிரி வெளிச்சமா இருக்கும். அந்த நேரம் பார்த்து இந்த காடும் நல்லா தூங்கிட்டு இருக்கும். இன்னைக்கு தூங்குற மாதிரியே தூங்கிக்கிட்டு இருக்கும். நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன்ப்பா, இந்த தடவையும் கிடைக்கல. உனக்கு துணைக்கு 2 பேரை கூட்டிட்டு போய் நீ எல்லா இடத்துலயும் தேடி பாரு. சரி பாட்டி, நான் கிளம்பி போறேன். என்ன போறியா? எதுக்கு? ஒரு சின்ன குழந்தைய காணுமா. அப்பா இன்னைக்கு காலையில ஊருக்கு போனாரா? நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நீ போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் மேல யாருக்குமே அன்பே இல்ல. அழாத மேரி. நீ என்னைக்கு பாத்தங்கிற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்றியா? சரி சரி, சொல்ல மாட்டேன். சரி வா விளையாடலாம். கபடி விளையாடலாமா? வேண்டாம், இப்ப நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம். சரி சரி சரி, விளையாடலாம். சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ 20 வரைக்கும் எண்ணணும், ஆனா ஏமாத்த கூடாது. ஆனா எனக்கு கவுண்ட் பண்ண தெரியாதே, நான் படிக்கல. இன்னைக்கு பௌர்ணமி நிலவு நல்லா இருக்கு. இந்த குழந்தைய காணோம்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இது சின்ன விஷயம், இதுக்கு போய் இது என்னமா எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணல. தாத்தா தாத்தா, 20 வரைக்கும் எப்படி என்னன்னு சொல்லித்தாங்க. அது ரொம்ப சொல்லப்பட்டா 1 2 இப்ப 3. எதுக்காக கவுண்டிங் கத்துக்கிற? நான் கண்ணாமூச்சி ஆடுறேன், அதனாலதான். 2 பேர் விளையாடுற விளையாட்டு யாரும் கூட விளையாடுறா? அது வந்து நான் தனியா தான் விளையாடுறேன். கண்ணா மூச்சி தனியா விளையாடுறியா? உங்களுக்கு அந்த விளையாட்டு தெரியாது. இப்ப எங்க போற? நாக் நாக். இவன் என்ன இப்படி குழப்பறான்? நாக் நாக் சொல்றது அவனுக்கு மட்டும்தான் புரியும். இந்த இடத்துல தான் நீங்க கடைசியா அவளை பாத்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். பயப்படாதீங்க, நாங்க அவளை கண்டுபிடிக்கிறோம். Thank you. ஜாஸ், இங்கதான் இருக்கு இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. ஏதாவது குழு கிடைச்சதா? இல்ல, ஒன்னும் கிடைக்கல. விடாத, எல்லாத்தையும் தேடி பாரு, ஏதாவது கிடைக்கும். உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காரு. சரி, அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன்.